வணக்கம் நண்பர்களே. இன்று வாழ்க்கையில் வேகமாக உயர வேண்டும் என்றால் சாணக்கியர் கூறிய 10 குறுக்கு வழிகள் என்ன என்பதை பார்க்கலாம். அதை புரிந்து கொண்ட மனிதர்கள் சாதாரண வாழ்க்கையிலிருந்து மிகப்பெரிய உயரத்திற்கு சென்றிருக்கிறார்கள். ஆனா அந்த ரகசியங்களை பலர் கவனிக்கவே மாட்டார்கள். அதனால்தான் இந்த வீடியோவை ஒரு நிமிடம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு மனிதன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு கடுமையாக உழைக்க வேண்டும் என்று எல்லோரும் சொல்வார்கள். ஆனா சாணக்கியர் சொல்வது கொஞ்சம் வேற மாதிரி. வெற்றி பெற உழைப்பு மட்டும் போதாது, சில குறுக்கு வழிகளும் தெரிந்திருக்க வேண்டும். இந்த குறுக்கு வழிகள் ஏமாற்றுவதற்காக அல்ல, அறிவோடு முன்னேறுவதற்கான ரகசியங்கள். 1. சரியான நேரத்தை காத்திருக்கும் திறன். வாழ்க்கையில் பலர் கடுமையாக உழைக்கிறார்கள், பலர் திறமையாக இருக்கிறார்கள். ஆனா அதற்கு பிறகும் ஏன் சிலர் மட்டும் பெரிய வெற்றி பெறுகிறார்கள்? சாணக்கியர் இதற்கொரு மிக முக்கியமான காரணத்தை சொல்கிறார். சரியான நேரத்தை காத்திருக்கும் திறன். ஆம் நண்பர்களே, சில நேரங்களில் வெற்றி என்பது நாம் என்ன செய்கிறோம் என்பதில் இல்லை, நாம் அதை எப்போது செய்கிறோம் என்பதில்தான் இருக்கிறது. ஒரு விவசாயியை நினைத்து பாருங்கள். அவனிடம் நல்ல விதை இருக்கிறது, அவனிடம் நல்ல நிலம் இருக்கிறது, அவனிடம் உழைக்கும் சக்தியும் இருக்கிறது. ஆனா அவன் விதையை தவறான காலத்தில் விதைத்தால் என்னாகும்? அந்த விதை வளராது, அது வீணாகிவிடும். அதே விதையை சரியான காலத்தில் விதைத்தால் அது பெரிய மரமாக வளர்ந்து நூற்றுக்கணக்கான கனிகளை தரும். வாழ்க்கையும் இதே மாதிரிதான். சாணக்கியர் சொல்வார், அவசரமாக செயல்படும் மனிதன் பல நேரங்களில் தன் வெற்றியை தானே அழித்து விடுகிறான். பலர் தோல்வி அடைவது அவர்களுக்கு திறமை இல்லாததால் அல்ல, அவர்கள் அவசரப்படுவதால் தான். ஒரு சிங்கத்தை நினைத்து பாருங்கள். அது காடில் வேட்டையாடும் போது ஒவ்வொரு விலங்கையும் பார்த்தவுடன் ஓடாது. அது அமைதியாக கவனிக்கும், சரியான தருணத்தை காத்திருக்கும். அந்த ஒரு சரியான தருணம் வந்தவுடன் அது ஒரு பாய்ச்சலில் வேட்டையை முடித்துவிடும். அதனால்தான் சிங்கம் காட்டரசன். நண்பர்களே, வாழ்க்கையிலும் பல நேரங்களில் நாம் உடனே செயல்பட வேண்டும் என்று தோன்றும். ஆனா சில முடிவுகள் உடனே எடுக்கக்கூடாது. சில வாய்ப்புகள் சிறிது நேரம் காத்திருந்தால் இன்னும் பெரியதாக மாறும். சாணக்கியர் சொல்லும் இந்த ஒரு அறிவுரையை நீங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்த ஆரம்பித்தால், நீங்கள் பேசும் வார்த்தைகளிலும் நீங்கள் எடுக்கும் முடிவுகளிலும் ஒரு பெரிய மாற்றம் வரும். அதனால் நினைவில் வைங்க, அவசரம் வெற்றியை தராது, சரியான நேரம்தான் வெற்றியை தரும். சரியான தருணத்தை அறிந்து அதை பயன்படுத்தும் மனிதன்தான் வாழ்க்கையில் உண்மையான வெற்றியாளன். அதனால் நண்பர்களே, வாழ்க்கையில் எந்த முடிவாக இருந்தாலும் ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சரியான நேரம், சரியான செயல், சரியான வெற்றி. அந்த மூன்றையும் புரிந்து கொண்ட மனிதனை இந்த உலகத்தில் யாராலும் தடுக்க முடியாது. 2. உணர்ச்சியை கட்டுப்படுத்தும் அறிவு. ஒரு மனிதன் வாழ்க்கையில் தோல்வி அடைவதற்கு அவனுடைய திறமை குறைவு காரணமாக இருக்காது. பல நேரங்களில் அவனுடைய உணர்ச்சிகளே காரணமாக இருக்கும். இதைத்தான் சாணக்கியர் மிகவும் தெளிவாக சொல்கிறார். ஒரு மனிதன் தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாவிட்டால் அவனை வெல்ல யாருக்கும் கஷ்டமில்லை. நண்பர்களே, கோபம், பயம், பொறாமை, இந்த 3 உணர்ச்சிகள் ஒரு மனிதனின் வாழ்க்கையை மிகவும் வேகமாக கீழே இழுத்துவிடும். ஒரு மனிதன் கோபத்தில் பேசும் ஒரு வார்த்தை அவனுடைய பல வருட உறவுகளை உடைத்து விடலாம். ஒரு மனிதன் பயத்தில் எடுக்கும் ஒரு முடிவு அவனுடைய பெரிய வாய்ப்பை இழக்கச் செய்யலாம். அதேபோல் பொறாமை, அது மற்றவரை பாதிக்காது, அது நம்மையே மெதுவாக அழிக்க ஆரம்பிக்கும். சாணக்கியர் சொல்வார், உன் எதிரி உன்னை வெல்ல விரும்பினால் அவன் உன் பலவீனத்தை தேடமாட்டான், அவன் உன் உணர்ச்சிகளை தூண்டும். ஏன் தெரியுமா? ஒரு மனிதன் கோபத்தில் இருந்தால் அவன் சரியாக யோசிக்க மாட்டான். அவன் தவறான வார்த்தைகளை பேசுவான், தவறான முடிவுகளை எடுப்பான். அந்த ஒரு தவறு அவனுடைய வாழ்க்கையில் பெரிய பிரச்சனையை உருவாக்கும். அதனால்தான் சாணக்கியர் ஒரு பெரிய ரகசியத்தை சொல்கிறார். முதலில் உன் மனதை வெல்ல கற்றுக்கொள். நண்பர்களே, உலகத்தை வெல்லும் முன் நம்முடைய மனதை வெல்ல வேண்டும். யாராவது நம்மை திட்டினால் உடனே கோபப்படுவது எளிது, ஆனா அமைதியாக இருப்பதுதான் உண்மையான வலிமை. யாராவது நம்மை இழிவாக பார்த்தால் உடனே பதில் சொல்லலாம், ஆனா சில நேரங்களில் மௌனம்தான் பெரிய பதில். சாணக்கியர் சொல்வார், அமைதியாக இருக்கும் மனிதனை யாராலும் எளிதில் புரிந்து கொள்ள முடியாது. அவன் என்ன நினைக்கிறான், அவன் என்ன செய்ய போகிறான் என்பதை யாராலும் கணிக்க முடியாது. அதனால்தான் அவனை வெல்லவும் கடினம். நண்பர்களே,
வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமென்றால் நாம் 2 விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். முதல் ஒன்று சிந்தித்து பேசுவது, இரண்டாவது உணர்ச்சியில் முடிவெடுக்காதது. இந்த 2 விஷயங்களையும் பழக ஆரம்பித்தால் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரும். ஒரு நாள் நீங்கள் கவனிப்பீர்கள், முன்பு உங்களை கோபப்படுத்திய விஷயங்கள் இப்போது உங்களை பாதிக்கவே மாட்டாது. முன்பு நீங்கள் பயந்த விஷயங்கள் இப்போது மிகவும் சிறியதாக தோன்றும். அந்த நாளிலிருந்து நீங்கள் மாற ஆரம்பித்து விட்டீர்கள். அதனால் நண்பர்களே, சாணக்கியர் சொல்லும் இந்த ஒரு அறிவுரையை எப்போதும் நினைவில் வைங்க. உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் மனிதன் தன் வாழ்க்கையையும் கட்டுப்படுத்துவான். அப்படி வாழ கற்றுக்கொண்ட மனிதனை இந்த உலகத்தில் யாராலும் எளிதில் தோற்கடிக்க முடியாது. எல்லாரிடமும் எல்லாவற்றையும் சொல்லாத பழக்கம். வாழ்க்கையில் பலர் ஒரு பெரிய தவறு செய்கிறார்கள். அவர்கள் மனதில் தோன்றும் ஒவ்வொரு விஷயத்தையும் எதிரில் இருக்கும் மனிதர்களிடம் சொல்லிவிடுகிறார்கள். அவர்களின் கனவுகள், அவர்களின் திட்டங்கள், அவர்களின் அடுத்த முயற்சிகள் எல்லாவற்றையும் எல்லோரிடமும் பகிர்ந்து விடுகிறார்கள். ஆனா சாணக்கியர் இதை பற்றி ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கையை சொல்கிறார். உன் ரகசியங்களையும் உன் திட்டங்களையும் எல்லோரிடமும் சொல்லாதே. ஏன் தெரியுமா நண்பர்களே? இந்த உலகத்தில் நமக்கு சிரித்துக்கொண்டே பேசும் எல்லோரும் நமக்கு நல்லது நினைப்பவர்கள் இல்லை. சிலர் நம்மை புரிந்து கொள்ள முயற்சிப்பார்கள், சிலர் நம்மை பாராட்டுவார்கள். ஆனா சிலர் நம்முடைய முன்னேற்றத்தை பார்த்து அமைதியாக பொறாமைப்படுவார்கள். அதனால்தான் சாணக்கியர் சொல்வார், உன் திட்டம் வெற்றி பெறும் வரை அதை அமைதியாக வைத்திரு. ஒரு விதையை நினைத்து பாருங்கள். அது மண்ணுக்குள் இருக்கும்போது யாரும் அதை கவனிக்க மாட்டார்கள். ஆனா அது மெதுவாக வளர்ந்து ஒரு மரமாக மாறும்போதுதான் அனைவரும் அதை பார்க்க ஆரம்பிப்பார்கள். வாழ்க்கையிலும் இதே மாதிரிதான் நண்பர்களே. நம்முடைய முயற்சிகள் முதலில் அமைதியாக இருக்க வேண்டும். பலர் ஒரு புதிய திட்டத்தை ஆரம்பிக்கும் முன்பே அதை எல்லோரிடமும் சொல்லிவிடுவார்கள். நான் இதை செய்ய போகிறேன், நான் அந்த இடத்துக்கு போகிறேன், நான் இந்த வேலை ஆரம்பிக்கிறேன். இப்படி சொன்னவுடன் சிலர் உடனே ஊக்கம் கொடுப்பார்கள். ஆனா சிலர் அதை கேட்டு உடனே சந்தேகத்தை உருவாக்குவார்கள். அது உன்னால் முடியாது, அது ரிஸ்க் அதிகம், அதை பலர் முயற்சி செய்து தோல்வி அடைந்திருக்கிறார்கள். இப்படி பேச ஆரம்பிப்பார்கள். அந்த வார்த்தைகள் நம்முடைய மனதில் ஒரு சந்தேகத்தை உருவாக்கும். அந்த சந்தேகம் மெதுவாக நம்முடைய நம்பிக்கையை குறைக்க ஆரம்பிக்கும். அதனால்தான் சாணக்கியர் சொல்வார், உன் கனவுகளை சிலர் மட்டுமே தெரிந்திருக்கட்டும். அது உன்னை உண்மையாக ஆதரிக்கும் மனிதர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் உன்னை கீழே இழுக்கும் மனிதர்கள் அல்ல, உன்னை மேலே தூக்கும் மனிதர்கள். நண்பர்களே, ஒரு புத்திசாலி மனிதன் அவனுடைய வாழ்க்கை திட்டங்களை அமைதியாக உருவாக்குவான். அவன் அதிகமாக பேச மாட்டான். ஆனா அவன் செய்த செயல்கள்தான் ஒரு நாள் உலகத்தையே பேச வைக்கும். அதனால் வாழ்க்கையில் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துவிடாதீர்கள். அனைவரும் உங்கள் நண்பர்கள் அல்ல, அனைவரும் உங்கள் ரகசியங்களுக்கு தகுதியானவர்கள் அல்ல. சில விஷயங்கள் உங்கள் மனதிற்குள் இருக்கும்போதுதான் அவை பாதுகாப்பாக இருக்கும். சாணக்கியர் சொன்ன இந்த அறிவுரை எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நீ பேசும் வார்த்தைகள் குறைவாக இருந்தால் உன் வெற்றிகள் அதிகமாக இருக்கும். அமைதியாக உழையுங்கள் நண்பர்களே. ஒரு நாள் உங்கள் வெற்றி உங்களுக்காக பேசும். எதிரியை புரிந்து கொள்ளும் திறன். வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமென்றால் ஒரு விஷயம் மட்டும் போதாது. திறமை மட்டும் போதாது, உழைப்பு மட்டும் போதாது. மனிதர்களை புரிந்து கொள்ளும் அறிவு மிகவும் முக்கியம். அதிலும் குறிப்பாக உன் எதிரியை புரிந்து கொள்ளும் திறன். இதைத்தான் சாணக்கியர் மிகவும் தெளிவாக சொல்கிறார். உன் எதிரியை வெல்ல அவனை விட அதிக சக்தி தேவையில்லை, அவனை புரிந்து கொள்ளும் அறிவு போதும். நண்பர்களே, பலர் வாழ்க்கையில் ஒரு தவறு செய்கிறார்கள். அவர்கள் எதிரியை வெல்ல அவர்களை விட வலிமையாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆனா சாணக்கியர் சொல்வது வேற மாதிரி. ஒரு மனிதனை வெல்ல அவனை தாக்க வேண்டிய அவசியமில்லை, அவனை புரிந்து கொள்ள வேண்டும். அவன் எப்படி யோசிக்கிறான், அவன் எப்போது செயல்படுவான், அவன் பலம் என்ன, அவன் பலவீனம் என்ன, இந்த விஷயங்களை அமைதியாக கவனித்தால் அவனை வெல்வது மிகவும் எளிதாகிவிடும். ஒரு சிங்கம் வேட்டையாடும் போது அது உடனே தாக்காது. அது முதலில் தன் இரையை கவனிக்கும். அது எங்கே செல்கிறது, எப்போது பலவீனமாக இருக்கும், எப்போது ஓட முடியாது, அந்த சரியான தருணத்தை பார்த்துதான் அது தாக்கும். அதனால்தான் அது ஒவ்வொரு வேட்டையிலும் வெற்றி பெறுகிறது. வாழ்க்கையிலும் இதே மாதிரிதான் நண்பர்களே. நம்மை எதிர்க்கும் மனிதர்கள் இருக்கலாம்.
நம்மை கீழே இழுக்க முயற்சிக்கும் மனிதர்கள் இருக்கலாம். அவர்களிடம் உடனே கோபப்படுவது ஒரு பெரிய தவறு. அது நம்முடைய பலவீனத்தை காட்டிவிடும். அதற்கு பதிலாக அவர்களை அமைதியாக கவனியுங்கள். அவர்கள் என்ன பேசுகிறார்கள், எப்படி நடக்கிறார்கள், என்ன திட்டம் வைத்திருக்கிறார்கள், இந்த விஷயங்களை புரிந்து கொண்டவுடன் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் மிகவும் சக்தி வாய்ந்ததாக மாறும். சாணக்கியர் சொல்வார், எதிரியை வெல்ல அவனை தாக்குவது முக்கியமல்ல, அவனை புரிந்து கொள்வதே முக்கியம். ஏன் தெரியுமா நண்பர்களே? ஒரு மனிதன் எதிரியின் எண்ணத்தை புரிந்து கொண்டவுடன் அவன் எடுக்கும் அடுத்த முடிவு மிகவும் துல்லியமாக இருக்கும். அவன் தவறான நேரத்தில் செயல்பட மாட்டான். அவன் தேவையில்லாமல் சண்டையிட மாட்டான். அவன் சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுப்பான். அதனால் நண்பர்களே, வாழ்க்கையில் யாராவது உங்களை எதிர்க்கிறார்கள் என்றால் உடனே கோபப்பட வேண்டாம். அதை ஒரு வாய்ப்பாக பாருங்கள். அவர்கள் எப்படி யோசிக்கிறார்கள் என்று புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். அந்த அறிவு ஒரு நாள் உங்களை மிகவும் வலிமையான மனிதனாக மாற்றும். நினைவில் வையுங்கள் நண்பர்களே, சக்தி மட்டும் வெற்றியை தராது, அறிவுதான் உண்மையான வெற்றியை தரும். உன் எதிரியை புரிந்து கொள்ளும் மனிதனை இந்த உலகத்தில் யாராலும் எளிதில் தோற்கடிக்க முடியாது. அதனால் அமைதியாக கவனியுங்கள், ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள், சரியான நேரத்தில் செயல்படுங்கள். அப்போது வெற்றி தானாகவே உங்கள் பக்கம் வரும். 5. சிறிய வாய்ப்பையும் பெரிய வெற்றியாக மாற்றுவது. வாழ்க்கையில் பலர் ஒரு பெரிய தவறு செய்கிறார்கள். அவர்கள் எப்போதும் பெரிய வாய்ப்பை தான் காத்திருக்கிறார்கள். ஒரு பெரிய சந்தர்ப்பம் வந்தால்தான் நான் ஆரம்பிப்பேன், ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தால்தான் நான் முன்னேறுவேன். இப்படி பலர் நினைத்துக்கொண்டே வாழ்க்கையை கழித்து விடுகிறார்கள். ஆனா சாணக்கியர் இதை பற்றி ஒரு மிக முக்கியமான உண்மையை சொல்கிறார். பெரிய வெற்றிகள் பெரிய வாய்ப்புகளால் வருவதில்லை, சிறிய வாய்ப்புகளை பயன்படுத்தும் மனிதர்களால் தான் வருகிறது. நண்பர்களே, ஒரு பெரிய மரத்தை நினைத்து பாருங்கள். அது ஒரே நாளில் பெரிய மரமாக ஆகிவிடவில்லை. அது ஒரு சிறிய விதையாகத்தான் ஆரம்பித்தது. அந்த விதை மண்ணுக்குள் அமைதியாக இருந்தது, மெதுவாக வளர ஆரம்பித்தது. நேரம் கடந்த பிறகுதான் அது ஒரு பெரிய மரமாக மாறியது. வாழ்க்கையிலும் இதே மாதிரிதான். ஒரு சிறிய வேலை, ஒரு சிறிய சந்திப்பு, ஒரு சிறிய யோசனை, இவையெல்லாம் சாதாரணமாக தோன்றலாம். ஆனா அந்த சிறிய விஷயங்களுக்குள் தான் பெரிய வெற்றியின் விதை இருக்கும். சாணக்கியர் சொல்வார், புத்திசாலி மனிதன் ஒரு சிறிய வாய்ப்பை கூட வீணாக்க மாட்டான். ஏன் தெரியுமா? ஏனெனில் அவன் அறிந்திருக்கிறான், ஒரு சிறிய வாய்ப்பு ஒரு நாள் வாழ்க்கையை மாற்றக்கூடும் என்று. நண்பர்களே, பல பெரிய மனிதர்களின் வாழ்க்கையை பார்த்தால் அவர்களின் வெற்றி ஒரு சிறிய வாய்ப்பிலிருந்துதான் ஆரம்பித்திருக்கும். ஒரு சிறிய வேலை, ஒரு சிறிய முயற்சி, ஒரு சிறிய தீர்மானம், அதுதான் அவர்களின் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உருவாக்கியிருக்கும். ஆனா பலர் அந்த வாய்ப்பை கவனிக்கவே மாட்டார்கள். ஏன் தெரியுமா? அது பெரியதாக தெரியாததால். ஆனா ஒரு புத்திசாலி மனிதன் சிறிய வாய்ப்புகளையும் மதிப்பான். அவன் அதை ஒரு தொடக்கமாக பயன்படுத்துவான். அவன் நினைப்பான், இது சிறியதுதான், ஆனா இதிலிருந்துதான் நான் பெரியதை உருவாக்க முடியும். அந்த எண்ணமே ஒரு சாதாரண மனிதனை வெற்றியாளனாக மாற்றுகிறது. நண்பர்களே, வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நமக்கு சில வாய்ப்புகள் வரும். சில நேரங்களில் அவை மிகவும் சாதாரணமாக இருக்கும். ஆனா அதை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதே நம்முடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும். சாணக்கியர் சொன்ன இந்த அறிவுரையை எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சிறிய வாய்ப்பை மதிக்கும் மனிதன் பெரிய வெற்றியை அடைவான். அதனால் நண்பர்களே, பெரிய வாய்ப்பை காத்திருக்காதீர்கள். உங்கள் வாழ்க்கையில் வரும் சிறிய சந்தர்ப்பங்களை கவனியுங்கள். அதை நம்பிக்கையுடன் பயன்படுத்துங்கள். ஒரு நாள் நீங்கள் பார்த்து ஆச்சரியப்படுவீர்கள். அந்த சிறிய வாய்ப்பே உங்கள் வாழ்க்கையை முழுவதும் மாற்றியிருக்கிறது. அதனால் சிறிய தொடக்கம், பெரிய நம்பிக்கை, மகத்தான வெற்றி, இந்த மூன்றையும் நம்பி முன்னேறுங்கள் நண்பர்களே. 6. தேவையற்ற மனிதர்களை வாழ்க்கையிலிருந்து நீக்குவது. வாழ்க்கையில் நாம் உயர வேண்டுமென்றால் நாம் என்ன செய்கிறோம் என்பது மட்டும் முக்கியமல்ல, நம்முடன் யார் இருக்கிறார்கள் என்பதும் மிகவும் முக்கியம். இதைத்தான் சாணக்கியர் மிகவும் தெளிவாகச் சொல்கிறார். ஒரு மனிதன் தவறான மனிதர்களுடன் இருந்தால் அவன் வாழ்க்கை மெதுவாக கீழே செல்லும். நண்பர்களே, நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான மனிதர்கள் இருப்பார்கள். சிலர் நம்மை ஊக்கப்படுத்துவார்கள், சிலர் நம்மை புரிந்து கொள்வார்கள், சிலர் நம்மை முன்னேற்றத்துக்கு தள்ளுவார்கள்.
ஆனா சிலர் அப்படி இல்லை. அவர்கள் நம்மை நேரடியாக காயப்படுத்த மாட்டார்கள். ஆனா மெதுவாக நம்முடைய நேரத்தையும் நம்முடைய சக்தியையும் நம்முடைய நம்பிக்கையையும் குறைத்து விடுவார்கள். சாணக்கியர் சொல்வார், உன்னை முன்னேற்றாத மனிதர்கள் உன் நேரத்தை திருடும் மனிதர்கள். நண்பர்களே, ஒரு விஷயம் நினைத்து பாருங்கள். ஒரு மரம் ஆரோக்கியமாக வளர வேண்டுமென்றால் அதற்கு நல்ல மண் வேண்டும், நல்ல தண்ணீர் வேண்டும், நல்ல சூழல் வேண்டும். ஆனா அந்த மரத்தின் அருகில் ஒரு விஷமான கொடி வளர ஆரம்பித்தால் என்னவாகும்? அது மெதுவாக அந்த மரத்தை சுற்றி பிடிக்கும். அதன் வளர்ச்சியை தடுக்க ஆரம்பிக்கும். கடைசியில் அந்த மரம் பலவீனமாகிவிடும். வாழ்க்கையிலும் இதே மாதிரிதான். நம்மை சுற்றி இருக்கும் சில மனிதர்கள் அந்த விஷமான கொடியைப் போல இருக்கலாம். அவர்கள் எப்போதும் நெகட்டிவாக பேசுவார்கள். நம்முடைய கனவுகளை சந்தேகப்படுத்துவார்கள். அது உன்னால் முடியாது, அது மிகவும் கடினம், அதை முயற்சி செய்யாதே, இப்படி பேசிக்கொண்டே இருப்பார்கள். மெதுவாக அந்த வார்த்தைகள் நம்முடைய மனதில் தாக்கத்தை ஏற்படுத்தும். நம்முடைய நம்பிக்கை குறையும், நம்முடைய முயற்சி குறையும். அதனால்தான் சாணக்கியர் ஒரு மிகவும் கடினமான ஆனால் முக்கியமான அறிவுரையை சொல்கிறார். உன்னை கீழே இழுக்கும் மனிதர்களிடமிருந்து தூரம் வைப்பதுதான் அறிவு. நண்பர்களே, இதன் அர்த்தம் யாரையும் வெறுக்க வேண்டும் என்று இல்லை, யாரையும் அவமதிக்க வேண்டும் என்றும் இல்லை. ஆனா நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய கனவுகள், நம்முடைய எதிர்காலம், இவையெல்லாம் மிகவும் முக்கியமானவை. அதனால் நம்மை முன்னேற்றாத மனிதர்களுடன் அதிக நேரம் செலவிட வேண்டிய அவசியமில்லை. ஒரு புத்திசாலி மனிதன் தனக்கு உதவும் மனிதர்களை தேர்வு செய்வான். அவன் அருகில் இருப்பவர்கள் அவனை ஊக்கப்படுத்தும் மனிதர்களாக இருப்பார்கள். அவர்கள் அவனை கீழே இழுப்பதில்லை, மேலே தூக்குவார்கள். அதனால் நண்பர்களே, சில நேரங்களில் வாழ்க்கையில் முன்னேற ஒரு முக்கியமான முடிவெடுக்க வேண்டும். அது என்ன தெரியுமா? தேவையற்ற மனிதர்களிடம் இருந்து அமைதியாக தூரம் வைப்பது. சாணக்கியர் சொன்ன இந்த வார்த்தையை எப்போதும் நினைவில் வையுங்க. சரியான மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையை உயர்த்துவார்கள். தவறான மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையை தடுப்பார்கள். அதனால் உங்களை நம்பும் மனிதர்களுடன் இருங்கள். உங்களை ஊக்கப்படுத்தும் மனிதர்களுடன் நட்பு கொள்ளுங்கள். அப்போது உங்கள் வாழ்க்கை பாதை தானாகவே வெளிச்சமாக மாறும். நண்பர்களே, 7. தோல்வியை ஒரு பாடமாக மாற்றுவது. வாழ்க்கையில் யாருக்கும் தவிர்க்க முடியாத ஒன்று இருக்கிறது. அது என்ன தெரியுமா? தோல்வி. இந்த உலகத்தில் வெற்றி பெற்ற எந்த மனிதனின் வாழ்க்கையையும் பார்த்தாலும் அவர்களின் பயணத்தில் தோல்வி கண்டிப்பாக இருக்கும். ஆனா அந்த தோல்வியை அவர்கள் எப்படி பார்த்தார்கள் என்பதுதான் அவர்களை வெற்றியாளர்களாக மாற்றியது. இதைத்தான் சாணக்கியர் மிகவும் ஆழமாக சொல்கிறார். தோல்வி என்பது முடிவு அல்ல, அது ஒரு பாடம். நண்பர்களே, பலர் வாழ்க்கையில் ஒரு தவறு செய்கிறார்கள். ஒரு முறை தோல்வி வந்தாலே அவர்கள் மனம் உடைந்து விடுகிறார்கள். என்னால் முடியாது, இது என் அதிர்ஷ்டம் இல்லை, நான் இதற்காக பிறக்கவே இல்லை, இப்படி நினைக்க ஆரம்பித்து முயற்சியை நிறுத்தி விடுகிறார்கள். ஆனா ஒரு புத்திசாலி மனிதன் தோல்வியை வேறு மாதிரி பார்க்கிறான். அவன் தன்னிடம் ஒரு கேள்வி கேட்பான். இந்த தோல்வி என்னை என்ன கற்றுக் கொடுத்தது? ஏனெனில் ஒவ்வொரு தோல்வியும் ஒரு முக்கியமான தகவலை சொல்லிக் கொடுக்கிறது. இந்த வழி சரியானது இல்லை, மற்றொரு வழியை முயற்சி செய். நண்பர்களே, ஒரு குழந்தை நடக்க கற்றுக்கொள்ளும் போது முதல் முறையில் சரியாக நடக்க முடியாது. அது விழும், மீண்டும் எழும், மீண்டும் முயற்சி செய்யும். அந்த முயற்சிகள்தான் ஒரு நாள் அதை நம்பிக்கையுடன் நடக்க கற்றுக் கொடுக்கும். வாழ்க்கையிலும் இதே மாதிரிதான். தோல்வி என்பது நம்மை கீழே தள்ளுவதற்காக வருவதில்லை, நம்மை வலிமையாக்குவதற்காகத்தான் வருகிறது. சாணக்கியர் சொல்வார், தோல்வியை பயப்படுகிற மனிதன் வெற்றியை பார்க்கவே முடியாது. ஏன் தெரியுமா? வெற்றி என்பது பல தோல்விகளின் மேல் கட்டப்பட்ட ஒரு படிக்கட்டு. ஒவ்வொரு தோல்வியும் நம்மை அடுத்த படிக்கட்டுக்கு தயாராக்கும். அதனால் நண்பர்களே, வாழ்க்கையில் தோல்வி வந்தால் மனம் உடைய வேண்டாம். அதை ஒரு முடிவாக பார்க்காதீர்கள், அதை ஒரு பாடமாக பாருங்கள். அது உங்களை இன்னும் புத்திசாலியாகவும் இன்னும் வலிமையானவராகவும் மாற்றும். நினைவில் வையுங்க நண்பர்களே, தோல்வி உன்னை நிறுத்த வரவில்லை, உன்னை தயாராக்கத்தான் வருகிறது. அந்த பாடத்தை புரிந்து கொண்டு மீண்டும் முயற்சி செய்யும் மனிதனை இந்த உலகத்தில் யாராலும் தடுக்க முடியாது. 8. பணத்தை காப்பாற்றும் அறிவு. பணம் சம்பாதிப்பது கடினம் என்று எல்லோரும் சொல்வார்கள். ஆனா சாணக்கியர் ஒரு வேறு உண்மையை சொல்கிறார். பணம் சம்பாதிப்பது பெரிய அறிவு அல்ல,
அதை காப்பாற்றுவதுதான் உண்மையான அறிவு. நண்பர்களே, வாழ்க்கையில் பலர் மிகவும் கடினமாக உழைக்கிறார்கள். காலை முதல் மாலை வரை உழைத்து பணம் சம்பாதிக்கிறார்கள். ஆனா மாதம் முடிந்தவுடன் ஒரு கேள்வி அவர்களுக்கு தோன்றும். என்னால் சம்பாதித்த பணமெல்லாம் எங்கே போச்சு? ஏன் இப்படி செய்கிறது தெரியுமா? பணம் சம்பாதிக்கும் திறமை இருக்கிறது, ஆனா பணத்தை காக்கும் பழக்கம் இல்லை. சாணக்கியர் சொல்வார், ஒரு மனிதன் சம்பாதிக்கும் அளவை காட்டிலும் அவன் செலவு செய்வது முக்கியம். ஒரு சிறிய ஓட்டையை நினைத்து பாருங்கள். ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணீர் நிரப்பினாலும் அதில் ஒரு சிறிய ஓட்டை இருந்தால் அந்த தண்ணீர் மெதுவாக வெளியேறிவிடும். அதே மாதிரிதான் நண்பர்களே, நாம் எவ்வளவு சம்பாதித்தாலும் தேவையில்லாத செலவுகள் இருந்தால் பணம் நம்மிடம் நிலைத்திருக்காது. பல நேரங்களில் நாம் தேவைக்காக செலவு செய்வதில்லை, ஆசைக்காக செலவு செய்கிறோம். மற்றவர்கள் வாங்குகிறார்கள் என்று நாமும் வாங்குகிறோம். மற்றவர்கள் காட்டுகிறார்கள் என்று நாமும் காட்ட முயற்சி செய்கிறோம். ஆனா ஒரு புத்திசாலி மனிதன் பணம் பற்றி வேறு மாதிரி யோசிப்பான். அவன் தன்னிடம் ஒரு கேள்வி கேட்பான், இது உண்மையில் எனக்கு தேவையா? அந்த ஒரு கேள்வியே பல தேவையில்லாத செலவுகளை நிறுத்திவிடும். சாணக்கியர் சொல்லும் இன்னொரு முக்கியமான அறிவுரை என்ன தெரியுமா? சம்பாதிக்கும் போது சேமிக்க கற்றுக்கொள். ஏனென்றால் வாழ்க்கை எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது. சில நாட்கள் நல்லதாக இருக்கும், சில நாட்கள் கடினமாக இருக்கும். அந்த கடினமான நாட்களில் நம்மை பாதுகாக்கும் ஒன்றுதான் சேமிப்பு. நண்பர்களே, பணம் என்பது வெறும் காகிதம் இல்லை. அது பாதுகாப்பு, அது நம்பிக்கை, அது சுதந்திரம். அதனால்தான் சாணக்கியர் பணத்தை காக்கும் அறிவை ஒரு பெரிய சக்தியாக பார்த்தார். நினைவில் வையுங்க நண்பர்களே, பணம் சம்பாதிப்பவன் உழைப்பவன், பணத்தை காப்பாற்றுபவன் புத்திசாலி. அதனால் உழைத்து சம்பாதியுங்கள், அறிவோடு செலவு செய்யுங்கள், சிறிது சிறிதாக சேமிக்க ஆரம்பியுங்கள். ஒரு நாள் அந்த சிறிய சேமிப்பே உங்கள் வாழ்க்கையில் பெரிய பாதுகாப்பாக மாறும். 9. மௌனத்தின் சக்தியை பயன்படுத்துவது. வாழ்க்கையில் பலர் ஒரு தவறு செய்கிறார்கள். அவர்கள் எப்போதும் அதிகமாக பேசுகிறார்கள். யாராவது ஏதாவது சொன்னால் உடனே பதில் சொல்ல வேண்டும் என்று நினைப்பார்கள். யாராவது தவறு செய்தால் உடனே அதை எதிர்த்து பேச வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆனா சாணக்கியர் இதை பற்றி ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை சொல்கிறார். சில நேரங்களில் பேசுவது வலிமை அல்ல, மௌனம்தான் உண்மையான வலிமை. நண்பர்களே, ஒரு புத்திசாலி மனிதன் ஒவ்வொரு விஷயத்துக்கும் பதில் சொல்ல மாட்டான். அவன் எப்போது பேச வேண்டும், எப்போது அமைதியாக இருக்க வேண்டும், இதை கண்டிப்பாக தெரிந்திருப்பான். ஏன் தெரியுமா? அதிகமாக பேசும் மனிதனை எளிதாக புரிந்து கொள்ள முடியும். அவன் என்ன நினைக்கிறான், அவன் என்ன செய்ய போகிறான், எல்லாம் வெளியில் தெரிந்துவிடும். ஆனா அமைதியாக இருக்கும் மனிதனை புரிந்து கொள்ள மிகவும் கடினம். அவன் என்ன யோசிக்கிறான், அவன் அடுத்ததாக என்ன செய்ய போகிறான், இதை யாராலும் கணிக்க முடியாது. அதனால்தான் சாணக்கியர் சொல்வார், மௌனம் ஒரு பாதுகாப்பு. நண்பர்களே, சில நேரங்களில் நம்மை யாராவது இழிவாக பேசலாம், நம்மை கோபப்பட வைக்க முயற்சி செய்யலாம். அந்த நேரத்தில் உடனே பதில் சொல்லுவது மிகவும் எளிது. ஆனா அமைதியாக இருப்பதுதான் உண்மையான கட்டுப்பாடு. ஏன் தெரியுமா? நாம் கோபத்தில் பேசும் ஒரு வார்த்தை நம்முடைய மரியாதையை குறைக்கலாம். ஆனா அமைதியாக இருப்பது நம்முடைய மதிப்பை உயர்த்தும். ஒரு ஆழமான கடலை நினைத்து பாருங்கள். அது மிகவும் அமைதியாக இருக்கும். ஆனா அந்த அமைதிக்குள் தான் மிகப்பெரிய சக்தி இருக்கும். வாழ்க்கையிலும் அதே மாதிரிதான். அமைதியாக இருக்கும் மனிதனை யாரும் பலவீனமானவன் என்று நினைக்க கூடாது. அவன் பல விஷயங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறான். அவன் சரியான நேரத்தை காத்திருக்கிறான். சாணக்கியர் சொல்வார், அமைதியாக இருக்கும் மனிதன் அவனுடைய நேரம் வரும் வரை காத்திருப்பான். அந்த நேரம் வந்தவுடன் அவன் எடுக்கும் ஒரு முடிவு அவனுடைய வாழ்க்கையை முழுவதும் மாற்றிவிடும். அதனால் நண்பர்களே, வாழ்க்கையில் எல்லா விஷயத்துக்கும் உடனே பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. சில நேரங்களில் மௌனம்தான் மிகப்பெரிய பதில். நினைவில் வைங்க நண்பர்களே, அதிகமாக பேசும் மனிதன் தன் சக்தியை இழக்கிறான். அமைதியாக இருக்கும் மனிதன் தன் சக்தியை சேமிக்கிறான். அதனால் எப்போது பேச வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளுங்கள். எப்போது அமைதியாக இருக்க வேண்டும் என்பதையும் கற்றுக்கொள்ளுங்கள். அப்போது மௌனம் உங்கள் மிகப்பெரிய சக்தியாக மாறும். 10. ஒரு முடிவை எடுத்தால் பின்னால் திரும்பாத மனம்.
வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமென்றால் ஒரு மிக முக்கியமான குணம் தேவை. அது என்ன தெரியுமா? ஒரு முடிவை எடுத்தால் அதை நிறைவேற்றும் உறுதி. இதைத்தான் சாணக்கியர் மிகவும் வலிமையாக சொல்கிறார். ஒரு மனிதன் ஒரு முடிவை எடுத்துவிட்டால் அவன் மனம் பின்னால் திரும்பக்கூடாது. நண்பர்களே, பலர் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை ஆரம்பிப்பார்கள். மிகுந்த உற்சாகத்துடன் ஆரம்பிப்பார்கள். முதல் சில நாட்கள் அவர்கள் மிகவும் ஆர்வமாக இருப்பார்கள். ஆனா சிறிய பிரச்சனை வந்தவுடன், சிறிய தடைகள் வந்தவுடன் அவர்கள் மெதுவாக தங்கள் முடிவை மாற்ற ஆரம்பித்து விடுவார்கள். இது என்னால் முடியாது, இது மிகவும் கடினம், வேறொரு வழியை பார்க்கலாம், இப்படி நினைத்து அவர்கள் பாதியில் நிறுத்தி விடுவார்கள். ஆனா ஒரு வெற்றியாளன் இப்படி யோசிக்க மாட்டான். அவன் ஒரு முடிவை எடுத்துவிட்டால் அதற்காக முழு மனதுடன் போராடுவான். சாணக்கியர் சொல்வார், சந்தேகமுள்ள மனம் பெரிய வெற்றியை அடையாது. ஏன் தெரியுமா நண்பர்களே? ஒரு மனிதன் தன் முடிவில் நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் அவன் எடுக்கும் ஒவ்வொரு அடியும் பலவீனமாக இருக்கும். ஆனா ஒரு மனிதன் தன் முடிவில் உறுதியாக இருந்தால் அவன் எடுக்கும் ஒவ்வொரு அடியும் வலிமையாக இருக்கும். ஒரு வீரனை நினைத்து பாருங்கள். அவன் போர்க்களத்தில் நிற்கும்போது நான் ஜெயிப்பேனா தோற்பேனா என்று சந்தேகப்பட ஆரம்பித்தால் அவன் போராடவே முடியாது. ஆனா நான் ஜெயிக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் அவன் முழு சக்தியுடன் போராடுவான். வாழ்க்கையும் ஒரு போர்க்களம்தான் நண்பர்களே. இங்கே வெற்றி பெறுவது திறமையுள்ளவர்கள் மட்டுமல்ல, உறுதியான மனம் உள்ளவர்கள். நாம் எடுக்கும் ஒரு முடிவு நம்முடைய வாழ்க்கையின் திசையை மாற்றும். அந்த முடிவை எடுத்த பிறகு சில தடைகள் வரும், சில பிரச்சனைகள் வரும். அது இயல்பானது. ஆனா அந்த தடைகள் நம்மை நிறுத்துவதற்காக வருவதில்லை. அவை நம்முடைய உறுதியை சோதிக்கத்தான் வருகிறது. அந்த நேரத்தில் மனம் தளராமல் நிற்கும் மனிதன்தான் ஒரு நாள் பெரிய வெற்றியை பார்க்க முடியும். அதனால் நண்பர்களே, வாழ்க்கையில் எந்த ஒரு இலக்கையும் தேர்வு செய்தாலும் முதலில் உங்களுக்குள் ஒரு உறுதியை உருவாக்குங்கள். நான் இதை முடிக்காமல் நிற்க மாட்டேன் என்ற ஒரு எண்ணமே உங்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தும். நினைவில் வைங்க நண்பர்களே, ஒரு முடிவை எடுப்பது முக்கியம். ஆனா அந்த முடிவில் நிலைத்து நிற்பதுதான் வெற்றி. அதனால் உறுதியுடன் முடிவெடுங்கள். அந்த முடிவை நம்பிக்கையுடன் பிடித்துக் கொள்ளுங்கள். ஒரு நாள் அந்த உறுதியே உங்கள் வாழ்க்கையை வெற்றியின் உச்சிக்கு கொண்டு போகும். சாணக்கியர் சொன்ன இந்த ஒரு அறிவுரை நம்முடைய வாழ்க்கையை முழுவதும் மாற்றக்கூடிய சக்தி கொண்டது. வாழ்க்கையில் வெற்றி பெறுவது அதிர்ஷ்டமில்லை, அது சரியான சிந்தனை, சரியான முடிவு, சரியான செயல்கள். இந்த மூன்றையும் நம்முடைய வாழ்க்கையில் பயன்படுத்த ஆரம்பித்தால் நாம் நினைப்பதற்கும் மேல் உயர முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் போடுங்க. இந்த மாதிரி சாணக்கியர் அறிவுரைகள், வாழ்க்கையை மாற்றும் கதைகள் மற்றும் சக்தி வாய்ந்த சிந்தனைகள் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் வாழ்க்கையை மாற்றும் இன்னொரு சக்தி வாய்ந்த கதையுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம்.